நெக்ஸ்ட் பாருங்க, பேசிக் trigonometric identities. A trigonometric identity represents a relationship that is always true for all admissible values in the domain. டொமைன்ல இருக்கிற எல்லா மதிப்புக்கும் ஒரு ஐடென்டி என்ன பண்ண வந்து ட்ரூவா இருக்கணும். For example, secant theta equal 1 by cos theta is true for all admissible values of theta. Hence, this is an identity. So, இந்த secant theta into cos theta equal to 1ன்றது ஐடென்டி. பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கேன், secant theta equal 1 by cos theta-வை இங்க நான் எப்படி சொல்றேன், secant theta into cos theta equal to 1 அப்படின்னு சொல்றேன். சொல்றது புரியுதுங்களா? இதை இங்க மல்டிப்ளை பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் உங்களுக்கு சொல்றேன். கவனிங்க, நல்ல கிளாஸ் கவனிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். However, sin theta equal 1 by 2 is not an identity since the relation fails when theta equals 60 degree. So, இங்க sin 60 degree கொடுங்க. sin 60 degree என்ன? root 3 by 2 equal to 1 by 2 கிடையாது. So, இது ரெண்டுமே என்ன கிடையாது, equal கிடையாது. So, this is not a identity. Next, identities enables us to simplify complicated expression. They are the basic tools of trigonometric which are being used in solving trigonometric equations. ஸோ இந்த ஐடென்டிட்டியோட பங்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னாக்கா ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, ஸோ இந்த ஐடென்டிட்டிலாம் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா 9th 10th படிச்சிருக்கோம். அதாவது 9th கொஞ்சம் படிச்சிருப்பீங்க, 10th அதிகமாக படிச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? அங்கேயே இதெல்லாம் படிச்சிருக்கணும். சரி, இருந்தாலும் ஒரு முறை சொல்கிறேன். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஒர்க்கிங் வித் ஐடென்டிட்டிஸ் is to manipulate them with the help of a variety of techniques from algebra. ஸோ அல்ஜிப்ரால இருந்தால் இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. பாருங்க, இம்பார்ட்டன்ட் பித்தாகரன் ஐடென்டிட்டிஸ் என்னென்ன. sin square theta plus cos square theta equal 1. this gives sin square theta மட்டும் வச்சுக்கோங்க equal to, ஸோ இந்த cos square theta RHS போகிறப்போ 1 minus cos square theta ஆகிடும். சிமிலர்லி cos square theta LHS நிறுத்திட்டு ரிமைனிங் RHS கொண்டு போனோம்னா 1 minus sin square theta நிற்கும், கிடைக்கும். ஸோ இதனுடைய எல்லைகள் என்ன அப்படின்னா 0 டிகிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தீட்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 90 டிகிரி. அதாவது தீட்டாவுடைய மதிப்புகள்லாம் இதற்கு நடுவில் தான் இருக்கணும். Similarly, secant square theta minus tan square theta equal to 1. This gives secant square theta equal 1 plus tan square theta. This gives tan square theta equal secant square theta minus 1. For all theta 0 degree less than or equal to theta less than 90 degree. இது important. Similarly, cosecant square theta minus cot square theta equal to 1. This gives cosecant square theta equal 1 plus cot square theta. This gives cot square theta equal cosecant square theta minus 1. For all theta from 0 degree less than theta less than or equal 90 degree. புரியுதுங்களா? ஸோ நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, இந்த கட்டத்துக்குள்ள இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த sin square theta plus cos square theta equal to 1, secant square theta minus tan square theta equal to 1, cosecant square theta minus cot square theta equal to 1. இதனுடைய ப்ரூஃப்லாம் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. ஒரு முறை எடுத்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரியும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா பித்தாகரன் ஐடென்டிட்டிஸ். புரியுதுங்களா? ஸோ இதை படிச்சிட்டாவே நம்ம என்ன பண்ணலாம், வந்து ஐடென்டிட்டிலாம் என்ன பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஐடென்டி பார்த்தோம் இல்லையா, அதனுடைய கண்டினியூஷன். அதில் நோட்டு ஃபர்ஸ்ட், sin square theta இஸ் த காமன்லி யூஸ்டு நோட்டேஷன் ஃபார் sin theta த ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களா? இது ஏன் சொல்ல வராங்கன்னா, ஸோ sin theta ஹோல் ஸ்கொயர்னா sin ஸ்கொயர் theta ஸ்கொயர் கிடையாது, ஒன்லி என்னது sin theta த ஹோல் ஸ்கொயர் தான். நம்ம என்ன சொல்கிறோம், sin ஸ்கொயர் thetaன்னு சொல்கிறோம். லைக்வைஸ் ஃபார் அதர் trigonometric ரேஷியோ. நெக்ஸ்ட், secant square theta minus tan square theta equal 1 is meaningless when theta equal 90 degree. 90 degree நம்ம thetaக்கு போட்டோம்னா இது என்ன கிடையாது, மீனிங் கிடையாது. But still it is an identity and true for all values of theta for which secant theta and tan theta are defined. Thus an identity is an equation that is true for all values of its domain values. So இதை நீங்களே படிச்சு homework பண்ணுங்க. Next, when we write sin theta divided by 1 plus cos theta, we understand that the expression is valid for all values of theta for which 1 plus cos theta is not equal to 0. இந்த டினாமினேட்டர் என்ன வரக்கூடாது, 0 வரக்கூடாதுன்றது தான் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. ஸோ அடுத்தது பாருங்க, இம்பார்ட்டன்ட் அல்ஜிப்ரா ஃபார்முலா. புரியுதா? இது எல்லாமே அல்ஜிப்ராவில் இருக்குது. 10th ஸ்டாண்டர்டு 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் இருக்குது மோஸ்ட்லி. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணினா இங்கே கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் ட்ரிக்னாமெட்ரியில் ஐடென்டிட்டிஸ் நாம் என்ன பண்ண வந்து 10th படித்தோம் இல்லையா, அதே போல இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக என்ன செஞ்சுருக்கேன், இங்கே அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய ஃபார்முலாம் கலெக்ட் பண்ணி ஒரே இடத்துல எழுதியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட், a plus b the whole square equal a square plus 2ab plus b square. நல்லா தெரியும் எல்லாருக்கும். அடுத்து சிமிலர்லி a minus b the whole square னா a square minus 2ab plus b square தெரியும்.
நெக்ஸ்ட் பாருங்க a plus b the whole cube equal a cube plus 3a square b plus 3ab square plus b cube. Similarly, a minus b the whole cube equal a cube minus 3a square b plus 3ab square minus b cube. Next பாருங்க a square minus b square equal a plus b into a minus b. Important. Similarly, a square plus b square equal a plus b the whole square minus 2ab அல்லது a minus b the whole square plus 2ab. Next, a cube plus b cube equal a plus b the whole cube minus 3ab of a plus b அல்லது a plus b of a square minus ab plus b square. So, இந்த formula ரொம்ப important. Similarly, this one. a cube minus b cube equal a minus b the whole cube plus 3ab of a minus b அல்லது a minus b of a square plus ab plus b square. So, பாருங்க இந்த formula again இந்த formula இது எல்லாமே நாம என்ன பண்ணுவோம் நேரங்காலம் பயன்படுத்தி அங்கங்க என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க a plus b plus c the whole square ஃபார்முலா தெரியல உங்களுக்கு. a square plus b square plus c square plus 2 of ab plus bc plus ca. That is a plus b plus c the whole square equal a square plus b square plus c square plus 2 of ab plus bc plus ca. ஓகே, நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, தேவைப்படலாம். ஓகே, இது நீங்கள் இது வரைக்கும் படிச்சிருக்க மாட்டீங்க பாருங்க. a cube plus b cube plus c cube minus 3abc equal a plus b plus c of a square plus b square plus c square minus ab minus bc minus ca. இந்த ரெண்டு இதையும் என்ன பண்ணுங்க பிராக்கெட் வர்றதை பெருக்கி பாருங்க, இந்த சைடு இருக்கிறது கிடைக்கும். புரியுதுங்களா? யூஸ் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்க, இப்போ நம்ம அல்ஜிப்ராவில் வரக்கூடிய ஐடென்டிட்டிலாம் என்ன பண்ணியிருக்கோம் படிச்சிருக்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த குவாட்ரண்ட் இஃப் கிவன் பாசிட்டிவ் ஆங்கிள். அதாவது இப்போ ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள் கொடுத்துருவாங்க, அந்த ஆங்கிள் எந்த குவாட்ரண்ட் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குண்டான ஜஸ்ட் ஒரு ரீகால் தான். பாருங்க, இது ஒரு பிளேன் XY பிளேன் உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் x டேஷ் y டேஷ் பிரிச்சுட்டோம். ஸோ உங்களுக்கே தெரியும் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் தான் பாசிட்டிவ் ஆங்கிள். பாருங்க, இதுதான் பாசிட்டிவ் ஆங்கிள் ரொட்டேஷன். அப்போ 0லேருந்து 90 டிகிரி வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், 90 டிகிரிலேருந்து 180 டிகிரி வரைக்கும் செகண்ட் குவாட்ரண்ட், அதுக்கு அடுத்தது 180 டிகிரிலேருந்து 270 வரைக்கும் தேர்ட் குவாட்ரண்ட், தென் நெக்ஸ்ட் 270 டிகிரி to 360 டிகிரி ஃபோர்த் குவாட்ரண்ட். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பண்ணியிருக்கோம் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழு கொடுத்துருக்கோம் பாருங்களேன். இந்த இடத்துல என்னென்ன கோணம்லாம் வரும் ஆங்கிள்லாம் வரும்ட்டு 0 டிகிரி 360 டிகிரி 720 டிகிரி இதே போல போயிட்டுருக்கோம். சிமிலர்லி திஸ் ஒன், சிமிலர்லி திஸ் ஒன், சிமிலர்லி திஸ் ஒன். ஏன் அப்படின்ற இங்கே ஒரு ரீசன் சொல்கிறேன். ஸோ 0 டிகிரி இது ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு ரொட்டேஷன் 360, அப்போ 0 டிகிரியும் 360 டிகிரியும் ஒரே பொசிஷன் தான். அகைன் வந்து 360ங்கிறப்ப 360 ப்ளஸ் ஒரு 360 720 டிகிரி. அதே போல இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க புரிஞ்சுக்குங்க. புரியுதா? ஸோ இந்த டயக்ராம் வந்து பாசிட்டிவ் ஆங்கிள் ரொட்டேஷன், தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். பாசிட்டிவ் ஆங்கிள் உருவாகிறதுக்கு ஒன்றுனா ரொட்டேஷன், அதான் தீட்டா. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த குவாட்ரண்ட் இஃப் கிவன் நெகட்டிவ் ஆங்கிள். அதாவது ஒரு நெகட்டிவ் ஆங்கிள் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஆங்கிள் எந்த குவாட்ரண்ட் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது, புரியுதா? அதற்கு உண்டான ஒரு எக்ஸ்பிளைன். ஸோ அவங்க நெகட்டிவ் ஆங்கிள் கொடுத்தாலும் சரி ஆர் பாசிட்டிவ் ஆங்கிள் கொடுத்தாலும் சரி இந்த குவாட்ரண்ட் சேஞ்சஸ் ஆகாது. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் தான். பட் ஆனால் இந்த ஆங்கிள் மட்டும் சேஞ்ச் ஆகும். பாருங்களேன், 0 டிகிரி டு -90 டிகிரி ஃபோர்த் குவாட்ரண்ட், -90 டிகிரி டு -180 டிகிரி தேர்ட் குவாட்ரண்ட், -180 டிகிரி டு -270 டிகிரி செகண்ட் குவாட்ரண்ட், -270 டிகிரி டு -360 டிகிரி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். தென் அதுக்கு பிறகு ஏன் இங்கே -720 அந்த மாதிரிலாம் எழுதிக்கிறேன்றது நான் உங்களுக்கு ப்ரீவியஸில் என்ன பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். புரியுதுங்களா? ஓகே, அப்போ குவாட்ரண்ட் சேஞ்ச் ஆகாது, பட் அந்த ஆங்கிள் மட்டும் என்ன மாறும், அதை புரிஞ்சுங்க. ஹியர் நெகட்டிவ் ஆங்கிள் வந்து என்னன்னா -θ, இது -θ, தட் இஸ் த கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த டாப்பிக்கை பயன்படுத்தி எப்படி நம்ம எக்ஸைஸ் 3.1 பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். தென் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம சில பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அது கூட இங்கே என்ன பண்ணியிருக்கோம் வந்து உங்களுக்கு ரீகால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் பயன்படுத்தி எக்ஸைஸ் 3.1 இப்போ பார்க்கலாம். ஓகே, எக்ஸைஸ் 3.1 ஃபர்ஸ்ட் சம்.
ஐடென்டிஃபை த quadrant in which an angle of each given measure lies. புரியுதுங்களா? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, அந்த கான்செப்ட்ஸ் ரிலேட்டடாக சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 25 டிகிரி, 825 டிகிரி, -55 டிகிரி, -230 டிகிரின்னு இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு இங்கே செகண்ட் சம்மும் ஃபோர்த் சம்மும் ஒர்க் அவுட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மும் தேர்ட் சம்மும் உங்களுக்கு என்னது ஹோம்ஒர்க். புரியுதா? பாருங்கள். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பாசிட்டிவ் ஆங்கிளுக்கு ஒன்று கிராஃப் பார்த்துருக்கோம். 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 270 டிகிரி, இது அகைன் 360 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இது ஏன்னா பாசிட்டிவ் ஆங்கிள்னா ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன். இப்போ 825 டிகிரின்றது எப்படின்றது உங்களுக்கே தெரியும். பாருங்களேன், இந்த படத்தை வச்சு புரிஞ்சாலும் சரி. பாருங்கள், இது என்ன இருக்குது, 825னா 810, இங்கே என்ன இருக்குது 900. அப்போ இதற்கு நடுவில் தானே இருக்கும். ஸோ அப்போ செகண்ட் குவாட்ரண்ட் ஆன்சர் எழுதியிருக்கிறேன். இல்லைனாலும் ஸோ இது 360, அகைன் ஒரு 360, 720. புரியுதுங்களா? முடிஞ்சிச்சுங்களா? 2 × 360 இருக்கான். தென் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 105 டிகிரி. ஸோ 105 டிகிரின்றது என்னது, மீதி ரிமைனிங் செகண்ட் குவாட்ரண்ட் தானே, அதுதான் ஆன்சர். ஓகே, சிமிலர்லி ஃபோர்த் சம் பாருங்கள், -230 டிகிரின்னு எழுதியிருக்கிறேன். பாருங்கள், இதே தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல, அதே கான்செப்ட் தான். ஸோ இது 0 டிகிரி டு -90 டிகிரி, -90 டிகிரி டு -180 டிகிரி, இது -180 டிகிரி டு -270 டிகிரி. பாருங்களேன், அப்போ இதற்கு நடுவில் தானே இருக்கும். -180 டிகிரி டு -270 டிகிரிக்கு இன்பிட்வீன் கேப்பில் தான் -230 டிகிரி இருக்கும். புரியுதா? ஸோ அது எந்த குவாட்ரண்ட்டு, செகண்ட் குவாட்ரண்ட். இவ்வளோதான் விஷயமே. ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 2. For each given angle, find a co-terminal angle with measure of theta such that 0 degree less than or equal to theta less than 360 degree. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 395 டிகிரிக்கு co-terminal angle எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்களேன். ஹியர் 395 டிகிரி ஈக்குவல் 1 × 360 டிகிரி ப்ளஸ் 35 டிகிரி. இது புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு குவாட்ரண்ட் தான். நம்ம ஆல்ரெடி இப்போ தான் படிச்சுட்டு இருக்கிறோம். பிளேன், XY பிளேன். பாருங்கள், ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360 டிகிரின்னு தெரியும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 395 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ 395 டிகிரினா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா 360 போயிடுச்சு. ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 35 டிகிரி தானே இருக்கும். இது 360 டிகிரி, அதே 0 டிகிரின்னு கூட இங்கே என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லலாம். ஸோ இது 360, அப்போ மீதி ரிமைனிங் வந்து 35. ஸோ அந்த 35 தான் கோடெர்மினல், அதுதான் இங்கே எழுதியிருக்கும். ஓகே, அப்போ கோடெர்மினல் ஆங்கிள் இஸ் 35 டிகிரி. ஓகே, தென் நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் சம் -270 டிகிரி. சிமிலர்லி திஸ் ஒன், இது வந்து பாசிட்டிவ் ஆங்கிள், இது என்னது நெகட்டிவ் ஆங்கிள். இப்போ -270 டிகிரி ஈக்குவல் 360 டிகிரி பிளஸ் ஆஃப் -270 டிகிரி. ஸோ நெகட்டிவ் கொடுத்தாங்கன்னா இப்படி தான் செய்யணும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்க, 90 டிகிரி இருக்கும். அப்போ கோ டெர்மினல் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. ஓகே,